சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இயேசுவோட நடந்த சந்தோஷம் தானே ஒரு சமாதான மகிழ்ச்சி. நம்ம எப்பவும் சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மட்டும் சமாதானமா இருந்தா போதுமா? நம்ம சுற்றில இருக்கிற மக்கள், நம்முடைய ஊரு, நம்முடைய பட்டணம், இந்த உலகம் சமாதானமா இருக்கணும்ல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வேர்ல்டு பீஸ் டே, உலக சமாதான நாள். அதாவது உலகத்துல சமாதானம் நிலவணும், அதற்காக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி உலக தலைவர்கள் எல்லாம் இந்த உலக சமாதானத்தை கூடி பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே சமாதானம் வருவது இல்லை. இதான் உண்மையான நிலைமை. தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ். அவர் தான் சமாதானத்தை தர முடியும். அவரால் நீங்க சமாதானம் பெற்று இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல இந்த தேவ சமாதானம் இருக்கா? இயேசு சமாதானம் தருகிறவர் அல்ல, அவர் தான் சமாதானம். அவர் உள்ள வந்துட்டா சமாதானம் வந்துடும். அப்போ அதான் தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை நீங்க பெற்றிருந்தா எல்லாருக்கும் இந்த சமாதானம் வரணும் அப்படின்னு விரும்பணும். அதுக்காக நீங்க செபிக்கணும். ஆண்டவரே, என் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, என் கிராமத்தார் எல்லாரும் இயேசுவாகிய இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்.